காசு நிறைய விளையாக்கிருக்கேன் அந்த படத்துக்கு. காசு விளையாக்கம்னாலதான் தாடிலாம் பாரு எப்படி இருக்குன்னு. முடிவிட்டு கூட நேரம் இல்ல, அப்படி தாட்டிலாம் விட்ட நேரம் இல்ல. என்னைய அப்படிதான் பிச்சைக்காரனா ஆக்கி வச்சான். வாரத்துக்கு ஒரு வாட்டி சேவிங் பண்ணிட்டு வரலாம். சரி நீ இவ்வளவு பேசுறிய, படத்தை பத்தி சொல்லு, படம் கதையை சொல்லு. படம் பேரு கோப்பி நீ வாழ்க்கையில முடிய இன்னையோட நம்ம வந்து நம்மளோட படம் வந்து பிரேப் ஆகுது. படம் எடுத்து முடிச்சாச்சு. அடுத்த வாரத்துல இருந்து நீ வேலையை பார்க்கலாம், வேலையை பார்க்கலாம். ஆப்பிள் ஜூஸ் வாங்கி தரேன், ட்விஸ்டரோட இந்த மாதிரி இருக்கும். 2 லியோட முடிச்சு பாக்க. இது எங்களுக்கு தேவையா? 2500 செலவு பண்ணிருக்கேன் படம் எடுக்கிறதுக்கு. புத்தி கட்டு, சூரா கட்டு, தக்கல்ல விட்டாடிங்கடா. பாருடே சத்தடி. என்னடி இது சட்டை? சட்டை 200 சட்டை பத்தியாடி பத்திரமா வச்சிருக்கேன். அந்த போட்ட காசு பட்ஜெட் ஸ்வீட் உனக்கு கிடைச்சிரும். நீதான் ப்ரொடியூசரா? ஏன்னா மக்கள் இது பண்ணுவாங்கடா. படம் முடிச்சு படம் எடுத்து முடிச்சாச்சு. இப்படி அரசியல் நிக்கலாம் இருக்கேன் உள்ள புடிச்சு போட்டுருவானுங்கடி. மக்கள் இருக்காங்க. சரிடி, படம் நடிக்கிறப்ப எப்படி இருக்கு சொல்லு. படம் நடிக்கும் போது குண்டி காஞ்சிருச்சு இவருக்கு. பேசி முடிச்சோம், வாங்கி மட்டும் ஆடுது, லபுர் வாய் மாதிரி ஆடுது. அவர் வந்து நான் அவர் முதல் வந்து கேமரா வச்சுட்டு ஓகே டேக் பண்ணிடுவாரு. நம்மளே மனப்பாடம் பண்ணி பேசணும். உனக்கு நான் வந்து படத்தை முடிஞ்சோடனே ஓகே பண்ணிடுவாரு. ஆனா நான் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், மக்கள் கிட்ட சொல்லிக்கிறேன். சொல்லு. படகுதான் இப்படி, ஆனா உண்மையா நல்லா அந்த மாதிரி ஆடு கிடையாது. இல்ல தெரிஞ்சிச்சுடி, நீ வந்து ஏதோ ஒரு உள்ட்ட வேலை பண்ணிருக்க படத்துல. ஆனா இன்னொன்னு முதல் நான் நடிக்க மாட்டேன், நான் வந்து ஓப்பன் சுத்தம் தான் சொல்லுவாரு. அவரு நடிக்க மாட்டேன், நடிக்க சுத்தம். ஆனா இவரு நடிக்க வச்சேன். நீ வந்தாதான் நல்லா இருக்கும். ஏமாத்திட்டானுங்க. ஓகே பேக்கப் பண்ணிடுவாரு. ஆனா பூரே நடிச்சு பாரு, பேரு உங்களுக்கு தெரியுமா? உட்காந்து பாரு அந்த மாதிரிதான். சொல்லுடி கொண்டாய். அவர் உண்மையிலே பேரு கதர் குதர். உண்மையிலே பேரு டைரக்டர் கதர் குதர். எவ்வளவு கஷ்டத்தின் மாடி ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு. அதுவும் ஒரு மாசம் போன மாசம் 2வது வாரம் தானே ஆரம்பிச்சோனே, அதுக்குள்ள முடிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தருவான். ஆனா இது நாட்டுல நடக்குதா இல்லையா தெரியல இந்த மாதிரி. ஆனா வந்து சும்மா ஒரு ஜோக் மாதிரி சொல்ல ஒரு மெசேஜ்ல ஒரு மெசேஜ் போன் தான் மற்றபடி வேற எதுவும். ஆனா முழுக்க இந்த படம் வந்து ஒரு கார்பன், ஒரு பொண்ணு வந்து ஒரு கார்பன். அந்த பொண்ணு இருந்தா சொல்லுங்க, வந்து நடிங்க எங்க கூட. வேணா என்கிட்ட காசு இல்ல கொடுக்குறதுக்கு. ஆக்சுவலி இந்த படம் வந்து வேற எழுந்து ஒரு சிம்பிளான கதை சின்னாங்க முடிஞ்சிடும். ஒருத்தர் செத்து போயிடுவான் கடைசியில ஒரு லேஃப்னால. ஸோ அது அப்படின்னு பார்க்கும்போது அந்த பையன் வந்து ரொம்ப கோலையா தெரியுறான். அந்த கேரக்டர் வந்து ரொம்ப கோலையா தெரியுது. ஒரு லேஃப் போனதுக்காக வந்து சாவுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாவுற சீன் எடுத்தோன்னே நாங்கள் என்ன பண்ணோம், ஐடியா கொஞ்சம் கேட்க ஆரம்பித்தோம். இந்த மாதிரி சாவுறதோட பேசாமல் கொஞ்சம் படத்தை கொஞ்சம் இழுக்கலாம் வேற மாரி அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா தேடி அப்புறம் தான் வந்து சினப்சிஸில் போட்ட மாரி ஏஐ எடுத்தோம். அப்படின்னு வந்து ஒன்றும் தெரிஞ்ச வரைக்கும் இன்னும் வந்து வரல அப்படி ஒரு படம். ஏஐன்னு ஒரு விஷயம் அப்படின்னு ஒரு படம் வரல தெரிஞ்ச வரைக்கும்ல. ஸோ இது நல்ல மெசேஜா இருக்கும் அப்படின்னு தான். அந்த ஏஐன்னு சொல்ல வைக்கிறதுக்கு வெள்ளை சட்டை போட்டிருக்கானே சாவடிச்சுட்டான், தொலைச்சிருக்கோம். சொல்லு ஏஐ சொல்லு. பாத்தியா? ஹே ஹாய் சூப்பர் மர பட்ஜெட் ஏத்த மாதிரி தானே வாழ முடியும். சூப்பர் மர பச்சை லோக்கல்னு தெரியும், நம்ம பச்சை லோக்கல் டைரக்டர் மனசு வச்சு வாங்கி தரேன். படம் நல்லா ஓடிச்சு வாங்கி தரேன். படத்தை ஓட விட்டீங்கன்னா அந்த ஆளுக்கு நான் புது ஸ்லிப் வாங்கி தரேன். சட்டை வந்து 10 துளி தான், ஆனா பார்த்தா வந்து பிராண்டட் சட்டை மாதிரி இருக்கும். ஆனா ஆக மொத்தம் அந்த படம் பாதி படம் சுப்பாலே எடுத்தது. கோயம்புத்தூருக்கு தெரியும் சுப்பா எங்க இருக்குன்னு. சுப்பாவே சுத்தி 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 வந்து எடுத்த படம் தான் அந்த படம். இப்போ காலத்துல யார் பின்னாடி அவ்வளவு இதா பாக்கணும், மூஞ்சதான் கதை தான் முக்கியம், டயலாக் தான் முக்கியம். குரூப்புக்கு வந்து பென்சில்
என்ன ரொட்டி 3 மணிக்கு சொன்னாக்கா 5 மணிக்கு வரானுங்க. டேரக்டர் சொன்னா டேரக்டர் 3:30 மணிக்கு வரானுங்க. 3:30 மணிக்கு போய் வீட்டு பண்ணிக்கிறேன் ஆக்சுவலி வந்து டேரக்டர். ஆ. டேரக்டர். அதுவும் நான் 6:30 மணிக்கு செஞ்சிருந்தேன்னா என்ன ஆயிருக்கும் என்ன கேள்வி கேட்டிருப்பேன் நான் வந்து டேரக்டர்லாம் நீங்க வந்து சொன்ன டைமுக்கு நீங்க வந்து ஆகணும்ல காடி கழுவுன்னு சொல்லிட்டு இன்ஜினுக்குள்ள தண்ணி வச்சு அடிக்கிறது, காடி வீணா போவோம். இப்ப என்ன கதைன்னா எல்லாமே சேட்டை பண்ணிட்டீங்க, படம்லாம் எடுத்தாச்சு, எடிட் பண்றது ஒரு ஆள் தான். அந்த ஆள்கிட்ட கூட லோக்கா எடிட் பண்ணி கொடுக்கும் நான் வந்து இது வந்து 3 வாட்டி நடிச்சிருக்கேன். 3 வாட்டியா சின்ன அது நம்ம கிரிக்கெட்டுக்கு முன்னாடி எடுத்துலாம் வந்து படம் சொல்ல முடியாது, வீடியோ தான், அது ஷார்ட்ஸ் மாரி தான். ஏதோ ஒரு எங்களுக்கு முடிஞ்சது நாங்க செஞ்சோம். சொன்னாங்க சொல்லணும்னா அந்த படத்துல ஒரு ஆள் ஒரு பொம்பளை நடச்சிருக்காங்க, ஆனால் விஜுவலாக வர மாட்டாங்க, அவங்க வாய்ஸ் மட்டும் தான் வரும், அதுவும் ஸ்டார்டிங்ல மட்டும் தான் வரும். அது யாருன்னு பேர் வந்து நான் படத்துல போடுறேன். ஆக்சுவலி எடிட் பண்ணியாச்சு, படம் இப்போ 30 நிமிஷம் கூட இருக்கு, 38 நிமிஷம் கூட இருக்கு. படம் முதல்ல எடுத்தோன்னே பாதி படம் எடுத்தோன்னே படம் வந்து கொஞ்சம் பேர்த்துக்கு 3 பேர்த்துக்கும் வந்து பயம் எடுத்துச்சு. படம் பண்ண சென்சிட்டிவ் அழைச்சி ஆகணும்னா அன்னைக்கு ராத்திரி மத்தியானம் படம் எடுக்கிறோம், எடிட் பண்ணிட்டு ராத்திரி நான் சொல்றேன் படம் இப்படி வந்துருக்கணும் சென்சிட்டிவ். அதுல வந்து கூக்கு மக்கு வந்து ஏதோ தொங்கல உட்காந்துருக்காரு. சொல்லிக்கிட்டேன். அவர் தான் வந்து ஃபுல்லா கதையை வந்து கொஞ்சம் கோளாரா பேசுற பேச்சு சப்பலாம் 2 வாரத்துக்கு அப்பலாம் கப்பலாம்னா அடிச்சுட்டு உள்ள தூக்கி போட்டுருவானுங்கடி. நான் கேட்டுதானே இருந்தேன். பேசு. வேற மறந்துட்டேன். சரி இருக்கு. நீ அப்படிதான் அதுதான் மறந்துடுவ, நீ எல்லாமே அப்படிதான். அதான் கதை கொஞ்சம் கூக்குமா போச்சு. நானே வந்து பார்த்துட்டு நானே சொன்னேன், ஓச்சிட்டு நல்லா சொன்னேன். இந்த மாதிரி கதை வேற மாதிரி போகுதுடா, பொம்பளை கொஞ்சம் தப்பா பேசுற மாதிரி. ஏன்னா பொம்பளை தப்பா பேசக்கூடாது. ம். நம்ம அம்மாவும் ஒரு பொம்பளை தான் சொல்லிதான் அப்ப கதை வந்து ஃபுல்லா எடுத்து மறுபடியும் ஏன்னா ரீஸ்டார்ட் பண்ண மாரி கொஞ்சம் மாத்தி. அதனால படம் மாறி வந்துருச்சு. மொத்தத்துல இப்ப இந்த கதை வந்து எப்படின்னாக்கா வேண்டாம் பாட்டு வேண்டாம் வாங்கிடுவேன், ஒரே அடியா வாங்கிடு. இப்ப நான் இதான் யோசிச்சுட்டு இருந்தியா நீ? என்ன சொல்லிட்டுனா பட கதையை சொல்ல பாக்குது போனியா தேவையாடி சொல்ல வந்தேன் நான் என்ன சொல்ல வந்த முத கேட்கணும். நீ தயவுசெய்து நீ எதுவுமே பேசாத. எனக்கு நீ என்ன பண்ண படம் ஓடி ஒளிஞ்சு ஒரு மாசத்துக்கு கூட்டு வர்றது, பேக்கு தூக்கி வைக்கிறது, பேக்கு பிடிச்சிக்கிங்க, இந்த சைட்டு தண்ணியை பிடிச்சிக்கிங்க, அதுக்குதான். அப்ப இவ்வளவு மரத்துல தான் நடிச்சிட்டு இருக்க. உண்மை கதை அது பத்தியா கேமரா பார்த்தோன்னே அடுத்த படம் என்ன கொடுப்பான் தெரியல, எனக்கு வில்லன் தான் கொடுப்பான் போல. அடுத்த படம் ஒரு ஹிட் சொல்றேன். பொறுக்கி பார்த்திருக்கேன் நான் தான். இந்த ஆள் தான் பிடிக்கி, நீ தான் ஹீரோ. இந்த வாட்டி மாரி 30 நிமிஷம் 40 நிமிஷம் எடுக்கிற மாதிரி இல்லை, இந்த வாட்டி நிறையா ஊத்து அடிச்சாச்சு. ஸோ ரசே தீபாவளிக்கு பார்ப்போம். கடைசி நான் சொல்ல போறாடி. சொல்றது என்ன இருக்கு, நீங்க ப்ரோ காஃபி குடிக்க போமா?